ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்வீட் கடையில் கிடைக்கக்கூடிய பால்கோவா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை சாப்பிடும்போது கடையில் வாங்கினதா வீட்டில் செஞ்சதான்னு தெரியாத அளவுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இந்த டேஸ்டியான பால்கோவாவை ரொம்ப சிம்பிளாக வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1/4 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. நான் காய்ச்சி ஆற வச்சின பால் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 1 கப் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதனோட அளவு 200 கிராம் இருக்குங்க. கூடவே 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்கு அல்லது ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் நெய் சேர்த்துருக்கேன், அதுக்கு பதிலாக பட்டர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்குது. இன்னுமே நல்லா கெட்டியாக வரணும். அது வரைக்குமே நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. பாருங்க, நல்லா அழகா ஒட்டாம அல்வா பதத்துக்கு வந்திருக்குது. இந்த டைம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. அடியில் பிடிச்சிடக்கூடாது. இப்போ அதை ஆறட்டும், அது வரை வச்சிருக்கலாம். இப்போ இது நல்லாவே ஆறிட்டுங்க. இதை இப்படியே கூட சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். நான் இதை பால் மாதிரி உருட்ட போகிறேன். பால்கோவுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பாலையுமே உருட்டியாச்சுங்க. இதை இப்படியேனாலும் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு டிசைனுக்காக நான் ஒரு கத்தியை வச்சு கிராஸாக இப்போ கோடு போட்டுக்கிறேன். இதே மாதிரியே எல்லா பாலுக்கும் டிசைன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா பால்கோவாவுக்கும் சூப்பராக டிசைன் போட்டாச்சு. ரொம்ப ஈஸியான முறையில் டேஸ்டியான பால்கோவா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிருக்குது. இதுக்கு எடுத்துருக்கிற பொருளும் ரொம்ப கம்மி, செய்கிற நேரமும் ரொம்ப கம்மிங்க. அதனால மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.